தஞ்சாவூர் நவம்பர் 21, 2024 தினத்தந்திய தலைப்புச் செய்திகள். பார்த்தீங்களா, ஒரு ஒரு அது அவங்க 2 பேர் நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? அதாவது அரசு பள்ளிக்கூடத்தில் புகுந்து ஆசிரியை குத்தி கொலை, திருமணம் செய்ய மறுத்ததால் காதலன் வெறிச்செயல், கொலை செய்யப்பட்ட ரமணி, கைதான மதன்குமார். ஆசிரியை காதல், பெண் கேட்டு சென்றனர், பேசுவதை தவிர்த்தார், தீர்த்து கட்ட முடிவு, சரமாரி கத்தி குத்து. 2ஆம் பக்கம் பார்க்க விஷயம் ரொம்ப பெருசாக இருக்கும். நான் ரொம்ப உள்ளெல்லாம் போய் படிக்க மாட்டேன், உங்களுக்கு தெரியும் தானே. ஏன்னா நமக்கு அது உள்ள போய் படிக்கிறதுனால எந்த வகையான நன்மையும் இல்லை. ஆமாம், அதை அப்படியே நான் படித்து உங்களுக்கு சொல்லி அது உங்களுக்கு புரிஞ்சு, அது எனக்கு புரிஞ்சு, அதை நான் உங்களுக்கு பிடித்தால வழி. சரி, அதை விட்டுருங்க. திருமண வாழ்க்கையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். காதல், இந்த திருமண வாழ்க்கை, இதை பற்றி தான் நான் பேச போகிறேன் அடுத்தடுத்து வீடியோக்களில். ஓகே, எப்போ டைனோசர்ஸ் எல்லாம் அழிஞ்சு போச்சோ, டைனோசர்ஸ் இருக்கும்போது தான் மனுஷங்க கிடையாது, அதுக்கப்புறம் தான் மனுஷங்க. சரி விடு. ஆதிவாசி என்கிறவன் எப்போ அந்த வாட் இஸ் இட் சிக்கி முக்கிய அந்த நெருப்பு, அப்புறம் விவசாயம், இதை என்னைக்கு அறிஞ்சிக்கிட்டானோ அன்னைக்கு நில ஆக்கிரமிப்பு தொடங்கிட்டான். ஏதோ காடு காடாக நாடு நாடா மலை கொகை அங்கே இங்கே ஓடி ஓடி வேட்டையாடி துணுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு துணிமணியே இல்லாமல் ஆணும் பொண்ணும் இருந்தான். அவனுக்கு காதலும் தெரியாது, கல்யாணமும் தெரியாது, ஒரு மயிரும் தெரியாது. நெருப்பை கண்டுபிடித்தான், விவசாயம் செய்வதை கண்டுபிடித்தான், நிலத்தை ஆக்கிரமிக்க வேண்டும் நினைத்தான். அப்போ அடிச்சுக்கிறானுங்க இன்னைக்கு வரைக்கும் அடிச்சுக்கலாம். சட்டம், அது சட்டம் சாணியை போடும். அது திருமணம் இல்லை, ஒரு மயிரும் இல்லை. திருமணம் என்பதே சும்மாப்பா இருமணம். ஆமாம், மனமுறிவு, செம்ம போலி, அவங்களுக்குள்ளவே துணை என்று சொல்லி வாழும் மயிறு. பீப்பிள்ஸ், nowadays marriages are made in the street corners அப்படி சொல்கிறாங்க. என்னது, தெரு முனைகளில் திருமணங்கள் நடக்கிறது, காதல் நடக்கிறது, அங்கேயே குழந்தைய பற்றிட்டு குப்பத்தொட்டியில் போட்டு போயிடுறான். ஆனால் இதே செயல் ஃபாரினில் இருக்கான்னா எனக்கு பெருசாக தெரியல. இருக்கலாம், 195 நாடுகள் இருக்குது, அங்கேயும் இந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா இந்த காதல், கத்திரிக்காய், கல்யாணம், மயிர், மண்ணங்கட்டி எல்லாமே ஒரு குப்பை சரித்திரம் மாதிரி. சரித்திரம் எப்படி ஒரு ரத்த சாக்கடை, அப்படித்தான் இது. இப்போ எப்படி பிரிட்டிஷ்காரன் இங்கேருந்து போயிட்டான், இவன் என்ன சொல்லுவான், நாங்கள் தான் அடித்து வரட்டிட்டு தியாகிகள் மயிருன்னுமா. அப்படி கிடையாது. உண்மையாலுமே பிரிட்டிஷ்காரன் சண்டை போட்டுக்கிட்டு யாரெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டாம, அவன் ரஷ்யன்ஸும் ஃப்ரான்ஸும் ஹிட்லரும் அமெரிக்காவும் ஜெர்மனி இப்படி அவனுக்கு சண்டை போட்டுன்னு தோற்று போய் கட்சியில் காலனி ஆதிக்கத்தை பிரிட்டிஷ்காரனால் கண்டினியூ பண்ண முடியல. காசு இல்லை, சோறு போகிறதுக்கு உங்களுக்கு காசு இல்லை. அதனால் பழைய கர்மம் முடிச்சவங்களால சுதந்திரத்தை கொடுக்குறதுன்னு எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஓட்டான். பீப்பிள்ஸ், நான் எப்பவுமே மனிதர்களை முட்டாள் சொல்வேன். அது என் பழக்கம், அவன் பழகி போச்சு ஃப்ளோ, அப்படி தான் சொல்வேன். சரி, இங்கே பாருங்க, ஒரு மனிதனுக்கு தேவை. அவன் காலையில் பல்லு விளக்குறானா அது முக்கியம் இல்லை, அவன் ட்ரெஸ் போட்டுக்கிறானா அது அவனுக்கு முக்கியம் இல்லை. பசி, சோறு வேணும், 2வது மூத்திரம் போகணும், 2வது பீ பேலணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். புரியுது? ஆதிவாசி இதை தான் ஃபாலோ பண்ணான். காதலையோ கல்யாணத்தையோ அவன் வச்சுக்கல. இதெல்லாம் காட்டிலும் மிகப்பெரிய ஒரு தேவை ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்குது, அதுதான் செக்ஸ். ஸோ இங்கே தேவை பீ பேலணும், சோறு துண்ணணும், மூத்திரம் ஓடணும், செக்ஸ் வச்சுக்கணும். நம்ம 50 கப்பல் நீ வச்சுருப்ப, காலையில் ஏஞ்சியோடனே மூத்திரம் ஓடுறதுக்கு கப்பலுக்கு போவேன். எல்லாம் மஸ்க்கு கூட்டா ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சுன்னுக்கிறாரு, ஸ்பேஸ் எக்ஸு. காலையில் பீப்பிள்னா இங்கேருந்து போய் அங்கே போய் பண்ணிட்டு வர்றாரு, பைத்தியக்காரர்களா. இங்கே தேவையானது காதலோ கல்யாணமோ மயிரோ கீரெல்லாம் கிடையாது. சோறு, மூத்திரம் ஒன்று, பீப்பிள்னு செக்ஸ் வச்சுக்கணும், அவ்வளோதான். புரியுதா புரியல, புரியாட்டி தான் எங்கேயாவது சாவு. பீப்புள்ஸ் இப்போ கூட ஏன் இந்த திருமணம், டைவர்ஸ் இதெல்லாம் நான் பேச மாட்டேன், எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் ரகுமான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் ரகுமானினோ? சரி, ஒன்ஸ் அப்பான் அ டைம், அதாவது வாட் இஸ் இட், அப்போல்லாம் ஃபஸ்ட்டு இங்கே ஹிந்தி பாடல்கள் தான் பாடியிருந்தான். வேறு அவன் என்ன பாட்டு பாடினான், கேவி மகாதேவன், அப்புறம் உடுது MS விஸ்வநாதன், இந்த மாதிரி உள்ளவர்கள் கொஞ்சம் மெலடி பாடல்கள் பாடுறாங்க. அவங்களும் ஹிந்தி டியூன்ஸை தான் திருடி பாடல்கள், தமிழ் பாடல்களை வைத்தாங்க. ஏன் அதுக்கு முன்னால் ஆங்கில பாடல்கள், எல்விஸ் பிரெஸ்லி, பீட்டில்ஸ், ஜிம்பிள்ஸ், போனியம், ஏபா, கார்பெண்டர்ஸ், இந்த மாதிரி அல்லாத. ஆமாம், கம் செப்டம்பர்னு ஒரு இங்கிலீஷ் சாங் இருக்குது. சரி, எங்கிட்ட வச்சுக்காதீங்க. நான் AR ரகுமான் அவருடைய குடும்பம் இன்றைக்கி டைவர்ஸ் அப்படி சொல்லிட்டு போகுது. அதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். டைவர்ஸ், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டைவர்ஸ் மேன்? யாராவது டைவர்ஸ்னால் அதுக்கு அர்த்தம் தெரியுமா? மனமுறிவு, மயிறு முறிவு, கல்யாணமே வேணான்றான், அப்புறம் டைவர்ஸ் என்ன மயிர் டைவர்ஸ்? பீப்பிள்ஸ் எதார்த்தத்துக்கு வாங்க. இப்போ AR ரகுமான் 30 வருஷமாக என்னமோ சொல்கிறாங்க. சரி, அது விட்ருங்க. அந்த பாருங்கள், அந்த
திருமணம் என்பதே ஒரு போலி தான். 2 மனங்கள் சரி, துணை வேணும். சமுதாயத்தில் ஒரு பொண்ணுக்கு ஆண் துணை இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரன் வந்து மெஞ்சிட்டு போடுவான். ஆமாம், அண்ணா அவர்கள் சொல்லும்போது மாற்றான் தோட்டத்து மல்லிகை பூவும் மணக்கும் அந்த மாதிரி நக்கு நக்கு நல்லா வச்சு நல்லா செஞ்சுட்டு போடுவோம். அந்த பார்த்து கல்யாணம்லாம் பொய். சும்மா ஒரு பாதுகாப்புக்கு தேவை. ஒரு பெண் ஒரு நாளைக்கு 100 பேரை சமாளிப்பா. அந்த விஷயத்தில் நீ என்ன பிடுங்குவ? காற்று கூட வராது. பம்பில் அதுக்கு கூட நீ லாகில் நான் சொல்கிறப்ப 2016 தென் கொரியாவில் வந்து ஒரு அமைப்பு வந்து அவங்க வந்து காதல் வேணாம், கல்யாணம் வேணாம், பொழுதுபோத்துக்க கூடாது. என்னது? ஸோ அப்படி ஒரு கண்டிஷன்ஸ்க்கு வந்துட்டாங்க அங்கே. ஆமாம், அந்த மாதிரி வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஆணு பெண்ணு சமம், அவ்வளோதான். எந்த வகையில் சமம்? ஆணுக்கு அதே வேலை செய்கிற பெண்கள் அவளுக்கு 5000 வேணா, இவனுக்கு 5000 ரூபா, அதை கூடு. எங்களுக்கு காதல் வேணாம், கல்யாணம் வேணாம், மயிர் வேணாம், எது வேணாம், அது பொய்ன்றாங்க. இப்போது அந்த 4B மூமெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். 4B மூமெண்ட்ஸ், தட் மீன்ஸ் காதல், கல்யாணம் புல பத்துக்கிறதுலாம் வேணாம். ஆண் ஒரு ஆஃபீஸில் வேலை பண்ணுறானா அதே வேலையை தான் பெண்ணு நானும் பண்ணுறேன். அவனுக்கு என்ன சம்பளம்? ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய், எனக்கு அதே 10,000 ரூபா கொடு. இதுதான் எங்களுக்கு முக்கியமே தவிர நாங்கள் தனியாக வாழ்ந்துக்கிறோம், நாங்கள் ஃப்ளாட் எடுத்துக்கிறோம், எங்களால் வாழ முடியும், எங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. காதல் வேணாம், எங்களுக்கு பிடிக்கல. புள்ள பக்கிற மிஷின் வேணாம், எங்களுக்கு பிடிக்கல. இந்த போலியான வாழ்க்கை எங்களுக்கு பிடிக்கல. அவன் எங்கிட்ட ஒன்று பேசுவான், இன்னொருத்திட்ட ஒன்று பேசுவான், வேணாம் எங்களுக்கு இந்த காதல், கல்யாணம், மயிர் கீர்த்தான். சில ஃபாரின்லலாம் வந்து நிறைய நாடுகள் வந்து இம்மீடியட்லி டைவர்ஸ் கொடுப்பாங்க. இப்போது ஒரு வேட்டிகன் அண்டு பிலிப்பைன்ஸ் நாட்டில் மட்டும்தான் வந்து இந்த டைவர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து அந்த கவர்மெண்ட் இடம் கொடுக்கல. மற்ற எல்லா கவர்மெண்ட்டில் இம்மீடியட்லி டைவர்ஸை கொடு, பிரித்து போட்டு அவங்க நல்லா இருக்கட்டும். மனமுறிவோட ஒரு குடும்பத்துக்குள்ளார சண்டையோட இன்பம் இல்லாமல் அந்த குடும்பம் நாசமாக வேண்டாம், அவங்க குழந்தைகளுக்கு இருக்க வேண்டாம். எவ்வளோ அயல் நாடுகள் அதை செய்கிறது. பெப்பர்ஸ் ஐயோ, காலம் எத்தனை 1000 ஆண்டுகளாக இந்த கர்மம், அந்த காதல், திருமணம், மயிர், உங்கள் மனசு அல்ல. உலகத்தில் இன்றைக்கி உயிரோடு ஒரு 800 கோடி பேர் இருப்பீங்களா? 800 கோடி பேர் தாங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். திருமணம் பண்ணவன தான் இருப்பீங்க ரொம்ப பேர். கதாவதவங்களை விட்டுரு. கல்யாணம் ஆனவன் எத்தனாவது கல்யாணம் அது உனக்கு? எத்தனாவது பொண்டாட்டி அது உனக்கு? எத்தனாவது டைவர்ஸ் உனக்கு? அது கேட்டு பாருங்கடா. டே ஏன்டா யதார்த்தத்துலேருந்து இப்படி மீறி போய் தாறு மாறான் சமுதாயத்தை நாசம் பண்ணிங்களா? இயற்கையை வந்து சாவடிக்க போயிடா, புறம்போக்குங்களா? போயிடா அந்த காதல், மயிர், கல்யாணம்லாம் போயிடா. இன்றைக்கி கூட அது பாரு, கள்ளக்குறிச்சி பக்கத்தில் கல்வராயன் மலை குகைங்க இருக்குது, அந்தமான் இருக்குது, அமேசான் இருக்குது, ஆதிவாசி இருக்குது. சுத்தமாக துணி இல்லை. ஆப்ரிக்கன்ஸில் போய் பார், துணியே கிடையாது. அவங்கக்கிட்ட பாலியல் தொல்லை இல்லை, சிகரெட்டில் சுட மாட்டான், பாட்டிலில் குத்த மாட்டான். மனுஷங்களாடா நீங்கள், மனுஷங்களாடா. காதலாம், மயிர், கல்யாணமா? பீப்புள்ஸ் நல்லா அந்த காலம் அவன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கிறான்னு நீங்கள் நினச்சிட்டு போங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு கொள்கை தான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், உலகத்தில் உள்ள எல்லோரது ரத்தமும் என் ரத்தம், அவ்வளவுதான். இங்கே மக்களை மனதில் கொண்டு சட்டம் தினம் சட்டம் ஏற்ற முடியும். மத்திய அரசாங்கம் ஏற்றலாம், மாநில அரசாங்கம் ஏற்றலாம், உலக நாடுகள் ஏற்றலாம். மக்கள் தேவை அறிந்து அங்கெல்லாம் ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் இந்த மாதிரி ரீல்ஸு இதெல்லாம் இருக்குது இல்லை, இதை தான் பார்க்குறான் அந்த கவர்மெண்ட்டில் பெரிய குழியை வச்சுருக்கான். மக்கள் என்னென்ன பேசுகிறான், என்னென்ன சொல்கிறான், என்னென்ன ரீல்ஸ் எல்லாம் பார்க்கலாம், என்னென்ன ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கடா, அதெல்லாம் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி தங்கள் சட்டத்தை ரொம்ப அழகாக மக்களுக்காக செய்யலாம். இந்த பார் உலகத்தில் எல்லா இடத்துலையும் சண்டை நடந்துன்னுக்குது. எந்த நேரத்தில் இந்த பார் சினிமாவில் பேசுகிற மாதிரி சட்டத்தை உன் கையில் எடுத்துக்கினியா அப்படின்லாம் பேசாத. இலங்கையில் நடந்து பார்த்தியா, கோட்டைக்குழு புந்து நொறுக்குனான், மணிப்பூரில் இப்போ நொறுக்கின்னு இருக்கிறான், பங்களாதேஷில் நொறுக்குனான், உலகம் பூரா நீங்கள் நின்றுக்குது. அதே மாதிரி அப்புறம் மூச்சையெல்லாம் கட்டின்னு ஓட வேண்டியது நிலைமையை அரசாங்கம் வந்து உருவாக்கி கொள்ளாதீர்கள். ஸோ மாரியர் போர்டுபோல் பர்பஸ், நீங்கள் என்ன தான் தாலியை கட்டி இல்லை மோதிரத்தை போட்டு இல்லை ஆதிவாசி மாதிரி இதை இங்கே கையை எடுத்து அப்புறம் இங்கே கையை எடுத்து 2 ரத்தத்தையும் ஒன்றாக்கி அப்புறம் ஒரு கையை கட்டி போட்டுட்டு கல்யாணம் அவனுக்கு ஆயிடுச்சு நீ சடங்கு பண்ணாலும் மனமுறிவு என்பது இருக்கும். உண்மையாலுமே போலியான வாழ்வு தான் அவங்க வாழ்வாங்க. இன்றைக்கி இல்லை, காலங்காலமாக அப்படி தான் ஓடிட்டுருக்கு. ஒரு துணை, அவ்வளோதான். ஒரு பாதுகாப்புன்ற பேரில் ஆமாம், உள்ளுக்குள்ளேயே வஞ்சகம், நய வஞ்சகம், தீங்கு, பழி, அவன் குத்துவான், பக்கத்தில் எல்லாரையும் சேர்த்து குத்துவான். ஸோ இப்படி ஒரு போலியான இந்த திருமண வாழ்க்கை இன்னும் மயிரை பிடிங்கி அப்புறம் அந்த டைவர்ஸ்ன்னு போய் அதுக்கு அழுதுன்னு அந்த பிள்ளைங்க அனாதையாக போய் அதுக்கப்புறம் கவுன்சிலிங்கு மயிறு மண்ணாங்கட்டின்னு போகிறதெல்லாம் வேஸ்ட். அதை விட தென் கொரியாவை போல் 4B மூமெண்ட்டை ஃபாலோ பண்ணும் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஓகேவா? 4B மூமெண்ட்ஸ், காதல், கல்யாணம், திருமணம், புள்ள பகிறது வேண்டாம்.